வாய் எந்துக்கு எதுக்கு எந்திரு ஏகே கியூ. வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் ஆரம்பித்திருக்கின்ற புதிய இயக்கம் வி தி லீடர்ஸ், நாம் தலைவர்கள் என்ற ஒரு இயக்கத்தை அவர் ஆரம்பித்திருக்கிறார். அந்த இயக்கத்துடைய முதல் மாநாடு பொள்ளாச்சியில் 12ஆம் தேதி நடப்பதாக அவர் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு வந்திருக்கிற இன்னொரு தகவல் என்ன என்று சொன்னாக்கா, அடுத்த மாநாடு திருச்செந்தூர்ல ஒரு 2 வாரங்கள் கழித்து அவர் நடத்துவதாக சொல்லியிருக்கிறார். இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதனுடைய பின்னணி என்ன, அதை பற்றியே நிலவுகின்ற பல்வேறு கருத்துக்கள் என்ன என்பதை நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கு. அரசியல் தளத்தில் அது மிக முக்கியமான அம்சமாக முன் வந்திருக்கு. நமக்கு தெரியும், திரு அண்ணாமலை அவர்கள் IPS படித்தவர். அவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக கர்நாடகாவில் தான் பணியாற்றினார். அங்க காவல்துறை அதிகாரியாக பணியாற்றிய பொழுது பல சமூக இயக்கங்களோடு அவர் முரண்பட்ட பல தகவல்கள் நம்ம பல்வேறு காணொலிகள்ல பார்த்திருக்கிறோம். அது தொடர்பாக அவர் மீது விமர்சனமும் இருக்கு. அதே சமயத்துல அவர் கர்நாடகாவில் என்ன பண்ணார் என்று சொன்னாக்கா, தமிழ்நாட்டை விட கர்நாடகா தான் எனக்கு பிடிக்கும், தமிழ் மொழியை விட கன்னட மொழி தான் எனக்கு மிகவும் உகந்தது, நான் கன்னட தாயின் மகன் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் என்றெல்லாம் அங்க பேசியிருக்கார், அவர் காவல்துறை அதிகாரியாக இருந்த பொழுது. பிறகு RSSல் முக்கியமா இருக்கின்ற BL சந்தோஷ் என்ற அந்த தலைவருடைய மூலமாக அவர் அந்த பதவியை ராஜினாமா செய்துட்டு தமிழ்நாட்டுக்கு வரார். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ட்ரி கொடுக்கும் பொழுது பல ஊடகங்கள்ல அவரை பற்றி திடீர் என்று பல பிரச்சாரங்கள்லாம் செய்யப்பட்டன. அவர் IPS அதிகாரியா இருந்தாலும் இயற்கை விவசாயத்துல ரொம்ப ஆர்வமுடையவர் என்று சொல்லி அவர் தோல்ல ஆட்டுக்குட்டி போட்டுட்டு பல புகைப்படங்கள்லாம் பத்திரிகைகள் அப்படிதான் உள்ளார வந்தார். அவரே ஒரு பேட்டியில என்ன சொன்னார்னாக்கா, அரசியல்ல சேர்வது என்று சொல்லி நான் முதல்ல திமுகவில் சேரலான்னு தான் யோசித்தேன், பிறகு பாஜகவில் சேர்ந்தேன் என்று அவர் சொல்றார். பாஜகவில் சேர்ந்த பிறகு சில நாட்கள் ஒரு சாதாரண ஊழியராக, ஒரு இடைநிலை தலைவராகலாம் இருந்தார். அப்போ அவருடைய செயல்பாடுகள், அவருடைய ஆளுங்கட்சி மீது அவர் முன்வைக்கின்ற கடுமையான கருத்துக்கள், இந்துத்துவா பற்றி அவர் முன்வைக்கின்ற கருத்துக்கள், இதெல்லாம் சேர்ந்துதான் அவரை பாஜக தலைமை என்று பாஜக தலைவராக உயர்த்துகிறது. தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு தலைவராக வந்ததுல ஒரு இளம் வயதிலே தலைவராக வந்தவர் என்பது அவர்தான் என்பதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அவர் தலைவராக இருந்த பொழுது 2 முக்கியமான அம்சங்களை முன்னெடுத்தார். ஒண்ணு என்னன்னு சொன்னா, தமிழ்நாட்டில் இந்துத்துவ கருத்துக்களை வலுவாக முன்னெடுத்தார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம், ஆளுகின்ற கட்சி, அது அதிமுக இருந்தாலும் சரி, திமுக இருந்தாலும் சரி, அந்த கட்சிகளை வலுவாக விமர்சிப்பது, அப்படி விமர்சிப்பதன் மூலம் அந்த கட்சிகளுக்கு எதிரான வாக்காளர்களை அல்லது மக்களை, அவருடைய கவனத்தை தன் பக்கம் திருப்புவது என்ற அந்த 2 அம்சங்களை அவர் வலுவாக கடைபிடித்தார். பிறகு அதிமுகவோட கூட்டணி ஏற்படுது. அதற்கு பிறகு அவர் என்ன பண்றாருனாக்கா, பாஜக வளர வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவோட கூட்டணி சேரக்கூடாது, பாஜக தனியாக கூட்டணி அமைக்க வேண்டும் என்று சொல்லிதான் 2024ஆம் ஆண்டு பாஜக தனியாக நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டாங்க. அப்படி போட்டிட்ட பொழுது கணிசமான வாக்குகளை கூட அவங்க வாங்கினாங்க, ஆனா வெற்றி பெற முடியல. பிறகு மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரும் பொழுது மத்திய பாஜக தலைமை என்ன நினைத்தது என்று சொன்னா, கூட்டணி இல்லாமல் பாஜக வெற்றி பெற முடியாது, ஆகவே நம்ம மீண்டும் அதிமுகவோட கூட்டணிக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அவங்க முன்முயற்சி எடுத்தாங்க. அதுல திரு அண்ணாமலை அவர்களுக்கு மாற்று கருத்து இருந்தது. ஆனா அதே சமயத்துல
இவர் பாஜக தலைவராக இருந்தால் கூட்டணி சாத்தியம் இல்லை என்ற ஒரு நிபந்தனை அதிமுக தரப்பிலிருந்து போடப்பட்டதாக ஒரு செய்தி வந்தது. ஆனா கடைசியில் என்ன நடந்தது என்று சொன்னாக்கா, திரு அண்ணாமலை அவர்கள் அந்த தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டு திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக வந்தார். இவர் தேர்தல் பணியில கூட 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள்ல பெரிய அளவுக்கு ஈடுபடல. முதல்ல புதுச்சேரியில போய் தேர்தல் பணி செய்தார், பிறகு இங்க தேர்தல் பணி செய்தார். பிறகு தன்னுடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை, ஆகவே என்னால முழுமையாக ஈடுபட முடியாது என்று அவர் சொன்னாரு. அவர் சட்டமன்ற தொகுதி போட்டியிட கேட்டதாகவும், கோவை ஒரு தொகுதி கோவை மாவட்டத்தில் கேட்டதாகவும், அது தரப்படாத காரணத்தில் அவருக்கு அது வருத்தம் இருந்தது என்றும் சொல்லப்பட்டது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகுதான் அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அதற்கு முன்பே வதந்திகள் ஓடிட்டு இருந்தது. திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறார் என்பது வதந்திகள் ஓடிட்டு இருந்தது. அதை அவர் ஏற்கவும் இல்லை, நிராகரிக்கவும் இல்லை. பிறகு தேர்தலுக்கு பிறகு ஒரு புதிய சூழல் தமிழ்நாட்டில் உருவாகிறது. இதுவரைக்கும் பல ஆண்டுகளாக இருந்த 2 திராவிட கட்சிகளுடைய ஆட்சி என்பதற்கு மாறாக விஜய் தலைமையிலான தவேக வெற்றி பெறுகிறது. 2 திராவிட கட்சிகளும் எதிர்கட்சிகளாக உட்கார வேண்டிய அவசியம் என்பது ஏற்படுகிறது. இந்த வெற்றியினுடைய பல்வேறு தன்மைகள் என்ன என்பது இன்னும் ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது. எப்படி இந்த வெற்றி வந்தது, ஏன் திராவிட கட்சிகள் தோல்வி அடைந்தன, குறிப்பாக திமுக பல மக்கள் நல திட்டங்களை செய்த பிறகும் ஏன் தோல்வியடைந்தது என்பதெல்லாம் விரிவாக ஆய்வுகள் என்பது நடந்து கொண்டிருக்கு. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீது அதிருப்தி இருந்ததா என்பது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து, சமூக ஊடகங்கள், சினிமா கவர்ச்சி இதன் மூலம் வெற்றி வந்ததா என்ற கருத்து. இவையெல்லாம் பல்வேறு இதுல விவாதிக்கப்படுது. இன்னும் முழுமையான ஆய்வு என்பது வரல. நம்ம ஒரு முழு முடிவுக்கு வர முடியல அதுல. ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் என்ன நினைத்தார் என்று சொன்னாக்கா, இது ஒரு சரியான சந்தர்ப்பம் புதிய அரசியல் கட்சி தொடங்குவதற்கு. ஒரு புதிய சூழல் உருவாகி இருக்கு. திராவிட கட்சிகள் தனிமைப்பட்டிருக்கின்றன. அதே சமயத்துல தவேக மீது ஒரு பெரும் நம்பிக்கை மக்கள் கிட்ட எந்த அளவுக்கு இருக்கும் என்பது தெரியாது. ஏன்னா தவேகக்குள்ள அப்படிப்பட்ட பல சக்திகள் இருக்கின்றன. இப்போ நம்ம புதிய கட்சி ஆரம்பித்தால் என்ன என்பது அவருடைய கணக்காக இருந்தது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. ஆனா கேள்வி எங்க வருது என்று சொன்னா, அவர் ராஜினாமா செய்வதற்கு முன்பு, பாஜகவிலிருந்து ராஜினாமா செய்வதற்கு முன்பு டெல்லி செல்றார். அங்க ஒன்றிய தலைவர்களை சந்திக்கிறார். திரு அமித்ஷாவை சந்தித்தார் என்று சொல்லப்படுது. சிலர் சந்திக்கலன்னு சொல்றாங்க. அது என்ன நமக்கு தெரியாது. ஆனா பாஜக தலைவர் நிபின் அவர்களை அவர் சந்தித்தார். வேற சில தலைவர்களும் சந்தித்திருக்கிறார். பிறகு இங்க புதிய இயக்கத்தை தொடங்குகிறார். இங்கதான் ஒரு கேள்வி என்ன வருது என்று சொன்னா, ஒரு இயக்கத்திலிருந்து ராஜினாமா பண்ணுகின்ற ஒருத்தர் அவர் பாட்டு ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். அதுதான் சாதாரண நடவடிக்கை. ஆனா இவர் ஏன் உயர் தலைமை போய் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா பற்றிய காரணங்களை சொல்கிறார் என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. அதனால்தான் பிரச்சனை என்ன வருது என்று சொன்னாக்கா, இதுவரைக்கும் இந்த புதிய இயக்கத்தை திரு அண்ணாமலை அவர்கள் தொடங்கியிருக்கின்ற புதிய இயக்கத்தை ஒன்றிய தலைவர்கள் யாருமே, பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் அல்லது RSS தலைவர்கள் விமர்சிக்கவில்லை. தமிழ்நாட்டுல சிலர் விமர்சித்திருக்காங்க பாஜக தலைவர்கள். ஆனா ஒன்றிய தலைவர்கள் யாருமே இதை விமர்சிக்கல. அப்ப விமர்சிக்கவில்லை என்பதுதான் ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அவரது ராஜினாமா கடிதத்துல நான் பதவி விலகிறேன் என்று பொதுவா சொல்லல. சில சூழல்கள் பற்றி, சில காரணங்களை பற்றி அவர் அதுல சொல்றார். அதற்கு பிறகு சில பத்திரிகைகளுக்கு பேட்டி தர்றார், அல்லது அவருடைய இயக்கத்தை பிரதானப்படுத்துவதற்கு பல பத்திரிகைகள் முன் வருகின்றன. அதுல அவர் பேட்டி தர்றார். இந்த பேட்டிகள், அவருடைய ராஜினாமா கடிதம், இதெல்லாம் நம்ம தொகுத்து பார்த்தா அவர் என்ன காரணம் சொல்றாரு என்று சொன்னாக்கா, தமிழ்நாடு என்பது தனித்தன்மை வாய்ந்தது. என்னதான் அகில இந்தியால ஒரு பகுதியாக தமிழ்நாடு இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கென்று சில தனித்தன்மைகள் இருக்கின்றன. இதனை பாஜக ஒன்றிய தலைமை கடைசி வரைக்கும் புரிந்து கொள்ளவே இல்லை.
பாஜக மட்டுமல்ல, எந்த அகில இந்திய கட்சியும் தமிழ்நாட்டு மக்களின் மொழியில் பேசவில்லை என்று அவர் சொல்றார். அதே போல அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றார் என்று சொன்னா, நான் இந்தியன் என்பதில் பெருமைப்படுகிறேன், ஆனால் தமிழன் என்பதில் இன்னும் பெருமைப்படுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப தமிழ்நாட்டுக்கு என்று ஒரு தனித்தன்மை இருக்கு என்பது அவருடைய ராஜினாமா கடிதத்துல தருகின்ற பேட்டிகள்ல பல்வேறு இடங்கள்ல அவர் அந்த பாயிண்ட சொல்றார். அது மேலோட்டமா பார்த்தா ஒரு நல்ல விஷயமாக தெரியும். தமிழ்நாட்டின் தனித்தன்மையை சொல்றது என்பது ஒரு நல்ல விஷயமாக தான் தெரியும். ஆனால் தமிழ்நாட்டின் எந்த தனித்தன்மையை, எந்த பெருமையை திரு அண்ணாமலை அவர்கள் குறிப்பிடுகிறார் என்பதுதான் கேள்வி. நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு என்று சில தனித்தன்மைகள் இருக்கு. இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தன்மை உண்டு. அதுல தமிழ்நாட்டுக்கு சில தனித்தன்மைகள் அதிகமாக இருக்கு என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனா அந்த தனித்தன்மைகளுடைய பின்னணி என்ன, எதை அண்ணாமலை குறிப்பாக அந்த தனித்தன்மை என்று சொல்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. உதாரணத்துக்கு நம்ம தமிழ்நாட்டின் தனித்தன்மை என்று சொல்லும்போது என்ன நம்ம சொல்றோம், இங்க கீழடியுடைய தொல்லியல் கொண்டு வந்த பல்வேறு உண்மைகளை நம்ம பார்த்தோம் என்று சொன்னா, பெருமதம் அல்லாத ஒரு நாகரிகம் தமிழ்நாட்டில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இருந்திருக்கிறது என்று அந்த கீழடி நாகரிகத்தினுடைய பல்வேறு தகவல்கள் நமக்கு சொல்லுது. சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடர்ச்சி கீழடி என்பதற்கான சில கூறுகளும் அதுல இருக்கு. அது ஒரு தனி பெருமை, அதுல மாற்று கருத்து என்பது இருக்க முடியாது. அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்றாரா? பெருமதங்கள் இல்லாத ஒரு நாகரிகம் தமிழ்நாட்டுக்கு சொந்தமாக இருக்கிறது என்பதை அவர் ஏற்றுக்கொள்கிறாரா? சிந்து சமவெளி நாகரிகத்தையே ஆரிய நாகரிகம் என்றுதான் பாஜக, RSS அமைப்புகள் இன்றைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க சிந்து சமவெளி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்கள் கீழடி நாகரிகத்தை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வி வருது. அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னா, வேற எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு சிறப்பம்சம் தமிழ்நாட்டினுடைய அந்த இலக்கிய செறிவு என்பது சங்ககால இலக்கியங்கள். அது தமிழனுடைய பல்வேறு வாழ்க்கை கூறுகளை முன்வைக்கிறது. தமிழ்நாட்டினுடைய சமூக சூழல்கள், அரசியல் சூழல்கள் எத்தகைய மாற்றங்களை அனுபவித்துக் கொண்டே இருந்தது, பார்த்து கொண்டே இருந்தது என்பதை பல்வேறு சங்க இலக்கியங்கள் பல்வேறு காலகட்டங்களில் சொல்கின்றன. அது அநேகமாக எந்த மொழியிலும் இருக்கவில்லை என்பதுதான் இன்னைக்கு இருக்கிற நிலை. அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா? அதே போல பௌத்தம், சமணம் வட இந்தியாவை விட அதிகமாக தமிழ்நாட்டில் களமாடின. அவை சில முற்போக்கு கருத்துக்களை இங்க பேசின. அதனாலதான் சைவம், வைணவம் ஆகிய இரண்டு பிரிவுகளும் பௌத்தம், சமணத்தை எதிர்த்தார்கள், வெறுத்தார்கள். இந்த 4 பிரிவுகளுக்குள்ள முரண்பாடுகள் ஏற்பட்டது. அது சில சமயங்களில் வன்முறைகளாக கூட வெடித்திருக்கிறது. நீங்க தமிழ்நாட்டினுடைய கோயில் வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தீங்க என்று சொன்னா, அந்த பல கோவில்களும் ஆரம்பத்தில் பௌத்த அல்லது சமண கோவில்களாக இருந்திருக்கின்றன. பின்னால் அது சைவ, வைணவ கோயில்களாக மாற்றப்பட்டிருக்கின்றன. காஞ்சிபுரத்தில் இருக்கின்ற காமாட்சி அம்மன் கோயில் உட்பட பல கோயில்களையும் நம்ம அப்படி சொல்ல முடியும். இந்த முரண்பாடுகளை பொறுத்த வரைக்கும் பௌத்தமும் சமணமும் முன்வைத்த அந்த முற்போக்கு கருத்துக்கள், அந்த கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறாரா திரு அண்ணாமலை என்பது ஒரு கேள்வி முன்னாடி வருது. பிறகு தமிழ்நாட்டின் தத்துவ மரபுகள், பல்வேறு தத்துவ மரபுகள் தமிழ்நாடு சந்தித்திருக்கிறது. அதை மிக சிறந்த முறையில வெளிக்கொண்டு வந்திருப்பது என்பது நீலகேசி, குண்டலகேசி அந்த இலக்கியங்கள். அதுல நீலகேசி பல்வேறு தத்துவ மரபுகளை கொண்டவர்களோடு வாதிடுகிறார். கடவுள் மறுப்பு தத்துவம் உட்பட, பூதவாதம் என்று சொல்லப்படுகின்ற கடவுள் மறுப்பு தத்துவம் உட்பட அந்த தத்துவ மரபுகளுடைய நல்ல அம்சங்களை திரு அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா என்ற கேள்வி என்பது வருது. அதற்கு பிறகு வர்ணாசிரமம் தமிழ் மண்ணில் தலை தூக்குது. அது கடுமையாக தன்னுடைய
சித்தாந்தத்தை இங்கே நிலைநிறுத்துகிறது. அதற்கு எதிர்வினையாற்றுகின்ற விதமாக வள்ளலார் அவர்களும் ஐயா வைகுண்டர் அவர்களும் சமத்துவ கருத்துக்களை வைக்கிறாங்க. அந்த சமத்துவ கருத்துக்களின் தனித்தன்மையை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா? வள்ளலாருடைய ஐயா வைகுண்டருடைய அந்த சமத்துவ கருத்துக்களை ஏற்றுக்கொள்கின்றாரா? அதற்கு பிறகு அயோத்திதாசர் தொடங்கி தந்தை பெரியார் வரைக்கும் பல சீர்திருத்த மறுமலர்ச்சி கருத்துக்களை தமிழ்நாடு சந்தித்திருக்கின்றது. அது தமிழ்நாட்டுடைய பெருமை. அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா? அதற்கு பிறகு பொதுவுடைமை இயக்கம் நடத்திய பல்வேறு கள போராட்டங்கள், சாதியையும் பன்னடிமைத்தனத்தையும் எதிர்த்து நடத்தப்பட்ட டெல்டா மாவட்டத்தில் நடத்தப்பட்ட போராட்டங்கள், பிறகு தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்கள், இவையெல்லாம் ஒரு பாரம்பரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை அண்ணாமலை ஏற்றுக்கொள்கின்றாரா? இந்த கீழடி நாகரிகத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் நடந்த பல கலவைகளின் ஒரு அம்சமாகத்தான் தமிழ்நாட்டுடைய முற்போக்கு தன்மை என்பது இருக்கு. மத ஒற்றுமை, மத சகிப்புத்தன்மை, மொழியுடைய ஆழமான பண்பாடு, மொழியுடைய பற்று, மொழி திணிப்பை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்திய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். இந்தியாவில் வேற எந்த மாநிலம் இத்தகைய நீண்ட போராட்டத்தை நடத்தவில்லை. அப்படிப்பட்ட மொழி போராட்டத்தை தமிழ்நாடு நடத்தியிருக்கிறது. அதை பெருமையை திரு அண்ணாமலை ஏற்றுக்கொள்கிறாரா? எந்த தனித்தன்மை திரு அண்ணாமலை அவர்கள் சொல்கின்ற பாஜக புரிந்து கொள்ள தவறிய எந்த தனித்தன்மையை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்ற ஒரு கேள்வி முன்னுக்கு வருது. அதை விளக்குவதற்கு தயாராக இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியால சொல்லும் போது அவர் அந்த பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, பாஜகவிலும் அண்ணாமலையாக இருந்தார் என்று அந்த பேட்டியில் அவர் சொல்றார். அதாவது தனித்தன்மையோட தான் அண்ணாமலை இருந்தாராம் பாஜகவில். அவர் அதை சொல்றார். என்ன தனித்தன்மையில இருந்தார்? பாஜகவில் இருந்த பொழுது திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டின் அயோத்தி என்று சங் பரிவாரத்தினர் சொல்ல பொழுது அதை அவர் ஆதரித்தார். திருப்பரங்குன்றத்துல மத மோதலை ஏற்படுத்த முயற்சி செய்தார். கோவையில சிலிண்டர் வெடிப்பு பிரச்சனை காலில் நடந்த பொழுது இந்து முஸ்லிம் பிரிவினை ஏற்படுத்த அவர் முயற்சி செய்தார். மீண்டும் மத கலவரங்கள் கோவையில வந்துவிடுமோ என்று பயப்படுகின்ற அளவுக்கு அவர் அந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். இந்து முஸ்லிம்கள் தங்கள் ஒற்றுமை மூலம்தான் அண்ணாமலையுடைய அந்த அணுகுமுறையை, சங் பரிவாரத்தின் அணுகுமுறையை தோற்கடித்தார்கள். மைக்கேல்பட்டி தஞ்சாவூர் மாவட்டத்துல ஒரு கிறிஸ்துவ மிஷனரி நடத்துகின்ற பள்ளிக்கூடத்தில் ஒரு குழந்தை இறந்து விட்டது. அந்த இறப்பை முன்வைத்து மதமாற்றத்தின் காரணமாக, கிறிஸ்துவ மதத்தினுடைய அடாவடித்தனம் காரணமாகத்தான் அந்த குழந்தை இறந்தது என்று சொல்லி மிகப்பெரிய ஒரு கருத்தாக்கத்தை உருவாக்கி சிபிஐ என்கொயரி வரைக்கும் அது கொண்டு சென்றார். கடைசியில் சிபிஐ என்கொயரியில மதமாற்றத்தால் அந்த குழந்தை இறக்கவில்லை என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். அதை கிறிஸ்தவர்களுக்கு எதிரான மோதலாக மாற்றுவதற்காக அண்ணாமலை அவர்கள் முயற்சி செய்யலையா? அன்னூர்ல செமிகண்டக்டர் ஆலை வருவதாக இருந்தது. அதை எதிர்த்து போராட்டம் நடத்தப்பட்டது அண்ணாமலை தலைமையில தான். அந்த செமிகண்டக்டர் ஆலை பின்னாடி குஜராத்துக்கு போனது. அந்த ஆலையை தமிழ்நாட்டுல வரல. அதற்கு அவர் காரணமாக இருந்தார். இவையெல்லாம் பல்வேறு அம்சங்கள் நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, சங் பரிவாரத்தினுடைய அஜெண்டாவை தமிழ்நாட்டில் மிக வலுவாக கொண்டு போவதற்கு தான் அண்ணாமலை முயற்சி செய்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை பாஜகவில் இருந்த பொழுது ஒரு சங் பரிவாரத்தின் மிக சிறந்த மோசமான ஒரு செயற்பாட்டாளராக தான் இருந்திருக்கிறார். ஆகவே அண்ணாமலை தனித்தன்மை கொண்ட அண்ணாமலையாக பாஜகவில் இருக்கவில்லை என்பதுதான் உண்மையாக நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிய வருது. இந்த சூழ்நிலையில சரி, இயக்கம் ஆரம்பிச்சிருக்கார், புதுசா ஏதாவது கொள்கைகள் கொண்டு வந்திருக்காருன்னா அந்த வெப்சைட் வி லீடர்ஸ் என்ற அந்த வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா ஐநா சபை சொல்லிருக்கின்ற சஸ்டைன்டு டெவலப்மெண்ட் கோல்ஸ், எஸ்டிஜி என்று சொல்லப்படுகின்ற தொடர் வளர்ச்சி இலக்குகள் 2030க்குள் உலக நாடுகள் எதையெல்லாம் சாதிக்க வேண்டும் என்று சில 15 இலக்குகளை ஐநா சபை சொல்லியிருக்கு. அந்த 15 இலக்குகளில் ஒரு 7-8 இலக்குகளை மட்டும் எடுத்து வைத்துக் கொண்டு அதை நோக்கி செல்கிறோம் என்று அதனுடைய இணையதளம் சொல்லுது. உதாரணத்திற்கு அது என்ன சொல்லுது என்று சொன்னாக்கா, உடல் நலம் ஆரோக்கியம் என்று சொன்னாக்கா நல்ல மருத்துவ கட்டமைப்பு இருக்க வேண்டும், சத்தான ஆகாரங்கள் சாப்பிட வேண்டும் சொல்லல. விளையாட்டு துறையில் கவனம் செலுத்தினா உடல் நன்றாக இருக்கும் என்று சொல்றாங்க.
மின்சாரம் வேணும்னாக்கா சோலார் பவருக்கு போ என்று அந்த இணையதளத்துல வந்து போட்டிருக்கிறாங்க. அதே போல அசமத்துவம் சம்பந்தமா வரும் பொழுது ஏன் அசமத்துவம் வருகிறது, பொருளாதார சமத்துவம், அதை பற்றி எதுவுமே பேசல. ஆக தமிழ்நாட்டு மக்களுடைய எந்த பிரச்சனையும் அது அந்த இணையதளத்துல வந்து பேசப்படவில்லை. எந்த கொள்கைகள் அல்லது சித்தாந்தம் என்பது எதுவுமே இல்லை. இன்றைக்கு கொள்கை இல்லாத, சித்தாந்தம் இல்லாத ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக பல முயற்சிகள் நடக்கின்றன. அதை கொள்முதல் எடுப்பதற்காகத்தான் அண்ணாமலை அவர்கள் இந்த இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறாரோ என்று நமக்கு வந்து என்ன தோன்றுகிறது. அதுல 18 லட்சம் பேர் சேர்ந்திருக்காங்க. ஒரு தகவல் என்னன்னா, அவங்க 50 லட்சம் எதிர்பார்த்தாங்களாம். ஆனா 18 லட்சம் தான் இன்றைக்கு வந்திருக்கு. அதுவும் 18 பார்த்தீங்கன்னா முதல் 24 மணி நேரத்துல 13 லட்சம் சேர்றாங்க. அடுத்த ஒரு 3 நாள்ல 4 லட்சம் சேர்றாங்க. ஆகவே 17 லட்சம். அடுத்த 15 நாட்ல 1 லட்சம் தான் சேர்ந்திருக்காங்க. ஒட்டு மொத்தம் இப்ப 18.8 லட்சம் உறுப்பினர்கள் சேர்ந்திருக்காங்க. அவர்கள் எதிர்பார்த்த அளவு உறுப்பினர்கள் வந்து சேரல. 50 லட்சம் உறுப்பினர்கள் வந்தால் அதை அரசியல் கட்சியாக மாற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். 50 லட்சம் எப்போ வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைமை, குறிப்பாக மத்திய தலைமை, இவருடைய இயக்கத்தை விமர்சிக்காதது என்பது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியவில்லை. ஆகவே புதிய வடிவத்தில் அது இங்க வருகிறதோ என்ற ஒரு ஐயப்பாடு என்பது வருகிறது. ஏன்னா தமிழ்நாட்டின் தனித்தன்மையை கவனத்தில் கொண்டு ஒரு புதிய வேஷம் போட்டுக்கொண்டு, புதிய முகமூடி போட்டுக்கொண்டு அது இங்க வருகிறது. அந்த ஒரு அசைன்மெண்ட்டை தான், அந்த ஒரு பணியைத்தான் அண்ணாமலை வந்து அவர்கள் செய்கிறாரோ என்ற கேள்வி வந்து வருது. பொதுவாக சங் பரிவாரத்தின் நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. 2026 சட்டமன்றத்தில் அது ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்று சொன்னாலும் கூட அதனுடைய ஆபத்தை நாம் வந்து குறைத்து மதிப்பிடக்கூடாது. அந்த ஆபத்தின் இன்னொரு வடிவமாக வி தி லீடர்ஸ் இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி வருது. அப்படி இல்லை என்று சொன்னால் திரு அண்ணாமலை அவர்கள் மதவாதத்தை எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும், மத சார்பின்மைக்காக குரல் கொடுக்க வேண்டும், சரியான பொருளாதார கொள்கைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டும். அவையெல்லாம் அவர் சொல்லவில்லை என்று சொன்னால் தன்னுடைய கடந்த கால மதவாத நடவடிக்கைகளுக்காக தமிழ்நாட்டு மக்களிடம் வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அவர் பாஜகவை புதிய வடிவத்தில் கொண்டு வருகிறார் என்றுதான் பொருள். எந்த வடிவத்தில் சங் பரிவாரம் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற நினைத்தாலும் அதை தமிழ்நாட்டு மக்கள் முறியடிப்பார்கள், முறியடிக்க வேண்டும். மத சார்பின் சக்திகள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இதுதான் நாம் வந்து திரு அண்ணாமலை அவர்களுடைய வி தி லீடர்ஸ் என்ற, நாம் தலைவர்கள் என்ற அந்த இயக்கத்தை பார்க்கும்போது அரசியல் ரீதியாக இதை நாம் வந்து கணக்கில் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் வந்து வலியுறுத்தி சொல்ல விரும்புகின்றோம். உங்களுடைய கவனத்திற்கு நன்றி. மீண்டும் நாம் வந்து சந்திப்போம். நன்றி தோழர்களே, நண்பர்களே, வணக்கம்.